அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. சென்னை வடபழனியில் பைசன் திரைப்பட குழுவினர் நன்றி தெரிவிக்கும் விழாவில் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். எமோஷனல்னா ஒரு டயட்டோட எமோஷனல் மட்டும் இல்லை, பொதுவாகவே மாரி செல்வராஜ்ங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான், இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார். அதனால தான் அந்த அவுட்புட் கிடச்சி. அந்த பாம் ஷாட் கூட சொன்னாங்கல்ல, அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, அது என்ன எப்படி நடித்தாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அது அமித்ஷா தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி. அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஓகேவா சார் நான் கேட்டேன். ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம். இது வரைக்கும் எங்கிட்ட வந்து அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு, நீ கொண்டாடுறாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து லால் சார், இந்த 3 பேர் முக்கியமானவங்க. பசுபதி சார், லால் சார், அமித் சார் 3 பேர் முக்கியமானவங்க. லால் சார் வந்து இந்த கேரக்டர், லால் சார் எப்படி அமித் சார் கேரக்டர் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் லால் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காரணம் மனத்து கணேசன் தான். எனக்கு அமித் சார் கேரக்டர் ரொம்ப முக்கியம், ரொம்ப சோல். நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன், அதை நம்பியே வளர்ந்த ஒருத்தன். மனத்து கணேசன் அப்படிங்கிறவர் வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர், அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேரக்டரை நேசித்து அந்த கேரக்டரில் வளர்ந்த ஒருத்தர், அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர். இப்போ 2 பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அமித் சார் மனத்து கணேசனையும் மாரி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறேன்னு தான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த 2 கேரக்டர் தான் எங்களோட எமோஷ்னல். லால் சார் கேரக்டர், அமித் சார் கேரக்டர், கந்தசாமி, பாண்டியராஜா. இந்த 2 கேரக்டருக்குள்ளேயும் இங்கே 2 பேரோட ஆன்மா இருக்குது. இந்த 2 கேரக்டரையும் நாங்கள் 2 பேருமே நேசிக்கிறோம். இந்த 2 கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போர்ட். இந்த 2 கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு ஆன்மான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கேரக்டர் லால் சார் பொருத்தமாக அமைஞ்சார். அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமானது, அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார்கிட்ட வந்து நம்ம என்ன டைலாக் வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஏன்னா அந்த அமித் சாரும் லால் சாரும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். அந்த 2 விஷயங்களை எழுதும்போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா, கிராஃப்ட்டு, என்னோடய வாசிப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட அறிவு, என்னோடய ஒட்டுமொத்த என் ஊர் சார்ந்த பார்வை, இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். அந்த கேரக்டர் 2மே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், அந்த 2 கேரக்டர் பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல், சண்டை, பகை, நியாயங்கள், தர்க்கங்கள், இது எல்லாமே ஒரு அளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அதை நான் உணர்றேன். திருநெல்வேலி மண்ணிலிருந்து, திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டர் என்னை கேள்வி கேட்டாங்கன்னு. அவங்க கேள்வி கேட்கும்போது நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கே இருக்க மக்கள் தான். அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே அந்த படத்தை கொண்டாடிக்கிற விதம் எனக்கு தெரியும். அதனால் வந்து லால் சாருக்கு, அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த லால் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இவங்க 3 பேர் முடிஞ்சிட்டாங்க. அப்போ ரஜிஷா சொல்லணும். ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர்ட்ட நான் சொன்னேன், தமிழ் நடிகர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட சொன்னேன். அது வந்து அக்கா அப்படின்னால யாரும் பண்ணலன்ட்டாங்க. பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம், வந்து கடைசி நாளில் பண்ணலன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். எவ்வளவோ சொல்கிறேன், நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை. மாரி செல்வராஜ் படம் ஓகே, பட் ஆனால் அக்காலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சா மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்க எப்படி புரியவே தெரியல. ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகன் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம். அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ. அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன். பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ தான் ரிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன். ரிஷா ஃபோன் அடிச்சுட்டு எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொன்னேன். அக்கான்னு சொன்ன உடனே அவங்க ஒன்றும் யோசிக்கல, நான் பண்ணுறேன்னு வந்து பண்ணாங்க. நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது பெரிய உழைப்பை போடுறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு நல்லா தெரியும். மென்டலாகவும் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அனுபமா பற்றி சொல்லணும். அனுபமா நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள். ஏன்னா உங்களோட இது அனுபவம் எப்படி இந்த படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி. இந்த படம் ஃபஸ்ட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை. ரஞ்சித் அண்ணாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை. இந்த கதை வந்து ஒரு 50 வயசு ஒரு கணவன் மனைவிக்குள்ள தான் தொடங்கும். இந்த பவுண்டட் முதல் ஸ்கிரிப்ட்.
அப்போ அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகளுக்குள்ள தான் அந்த அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒருத்தரோட கதையாக தான் முதல்ல நான் எழுதியிருந்தேன் முதல்ல. அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் அவனை என்ன சொல்கிறது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும். அதில் நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப ராவான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். அதை தைரியமாக பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை போனேன். நான் அந்த சீன்ஸ்லாம் சொல்லிவிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட் அவாய்ட் வந்து இல்லை இது பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டு. ரஞ்சித் எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ வரைக்கும் அதை நான் பண்ணின ஒரு அர்த்தம். ஏன்னா அது முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும். அந்த கிட்டானோட காதலால் நிரம்பி இருக்கும். அதுக்கு தான் நான் அனுபவம் சூஸ் பண்ணது. அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும் போது அவங்க சூப்பராக இருக்கு சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் பேசி அது வேறு இடத்துக்கு போய் அது பொலிட்டிக்கலாக வேறு ஸ்டைலுக்கு போயிடுச்சு. அப்பவும் அந்த கதை அந்த ராணியோட கதாபாத்திரம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஆனாலும் நான் மறுபடியும் அனுபவமாட்ட சொன்னேன், இது இப்போ பழைய மாதிரி இல்லை, ஆனால் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் பண்ண பெட்டராக்குன்னு தோணுது அப்படின்னு. அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அனுபவமா உங்களோட உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து மதன் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மதன் எப்போ வேணாலும் கூப்பிட்டு எந்த கேரக்டர் வேணாலும் கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம். அது எனக்கு நல்லா தெரியும். நான் யோசிக்கவே மாட்டேன், மதனை கூப்பிடுங்கடான்னு சொல்லுவேன். மதன் வருவார், நடிப்பார், போயிடுவார். சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்காரு, பெரிய கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணார். சந்தோஷம். அவருக்கு இவ்வளோ விஷயம் ஏன்னா மதனுக்கு நான் கேரக்டர் கொடுத்ததுக்காக மதன் ஃபோன் பண்ணாரா இல்லையோ, சினிமாவிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி மதனுக்கு நீ இந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அதான் அப்போ தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. மதன் சினிமாவுக்குள்ளே எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ நட்புகள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி தலைவா சூப்பர் தலைவா மதனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி மதன். இதில் இந்த படத்தில் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது கலையரசனுக்கும் ஹரிக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் கலையரசன் துரு கூட ஒரு 20 நாள் ட்ரைனிங் வந்தார். ஹரியும் நோக்கி 20 நாள் ட்ரைனிங் வந்தார். 2 கேரக்டரு. நான் எப்படி துருவை கஷ்டப்படுத்தினோ அதே மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் கஷ்டப்படுத்தினேன். ஆனால் எதிர்பார்க்க விதமாக ஹரிக்கு காலில் அடிபட்டுடுச்சு, திருப்பி ரன் பண்ண முடியல. அந்த ஹரி பண்ண வேண்டிய கேரக்டர் தான் என்னோடய அண்ணன் கண்ணன் பண்ணார். அந்த அனுபவமாவோட அண்ணன் பண்ண கேரக்டர் ஹரி பண்ணிக்கிட்டு இந்த 4 நாள் ஷூட் பண்ணேன். இந்த 4 நாள் ஷூட்டிங்கில் அவருக்கு அடிபட்டுடுச்சு. திருப்பி அவருக்காக தான் வெயிட் பண்ணோம், ஆனால் அது சரி பண்ண முடியல. ஹரிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டர் மிஸ் ஆனதில் ஒரு ஃபீல் இருக்கலாம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் ஹரிக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி கலையரசன் தான் பிரபஞ்சன் கேரக்டருக்காக சூஸ் பண்ண கிட்டத்தட்ட 20 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அவருக்கும் இதே மாதிரி தான் அடிபட்டுடுச்சு. அப்போ இவங்க எல்லா கேரியரை நம்ம காலி பண்ணுறோமோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிபடுது, அடுத்து மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் நான் யாருக்கெல்லாம் அடிபட்டால் ஒன்றும் செய்யாதோ அந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிடலான்னு முடிவு பண்ணி பிரபஞ்சன் கபடி பிளேயர்லாம் கூப்பிடலான்னு சொல்லி எல்லா கபடி பிளேயரையும் கூப்பிட ஆரம்பித்தோம். கலையரசனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வெற்றியில் உனக்கும் பங்கு இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. பிரபஞ்சன் கலைக்கு பிறகு வந்தவர் தான் பிரபஞ்சன் நான் முதல்ல சொன்னது கலை போயிட்டான், அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எவ்வளோ அடி விழுந்தாலும் தாங்கக்கூடிய உடம்போட அது புரிஞ்சுக்கிட்ட வாழ் வேணும். அதனால் கபடி விளையாட்ட ஒருத்தர் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி பிரபஞ்சனை கூப்பிட்டோம். பிரபஞ்சனுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தோம். நடிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரபஞ்சன்கிட்ட ஒரு இயல்பு இருந்துச்சு, அந்த இயல்புக்குள்ளே ஒரு புரிதல் இருந்துச்சு, அந்த புரிதலுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்க கூட ட்ராவல் பண்ணார். ஒரு 3-4 நாள் தான் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போயிருப்பார். ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு அந்த பிரபஞ்சன் வந்ததுக்கப்புறம் துருக்கு அது பயங்கர சப்போர்ட் ஆகிடுச்சு. பிரபஞ்சன் எனக்கு தெரில என்னோடய ஆர்டிஸ்ட்டாக தொடங்குவார்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் பிரபஞ்சன். அப்போது எல்லா நிறைய நடிகர்கள் எங்கள் ஊருக்கார்கள், அப்புறம் வள்ளி நாயகம் சொல்லலாம் கோச்சுக்குவார் தலைவர் ஓகேங்களா. அவன் வேறு ஒரு படையை வச்சுருக்கான். அந்த படை கமெண்ட்டில் நம்மளை சாவடிக்குது. நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு அது கொடுக்கல, எங்கள் அண்ணனுக்கு இது கொடுக்கல. எல்லா நாளும் எங்கே போனாலும் இது அவன் தான் சொல்லி அனுப்புகிறானா இல்லை இது எங்கே நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மரியாதையான பையன் மாதிரி நின்றுக்குவான், அப்படி பாவமாக நின்றுக்குவான். எனக்கு என்னோடய பலம் சொல்லலாம் வள்ளி நாயகத்தை, கண்ணன், என் ஊர் மக்களை. ஏன் அப்படின்னா நான் படத்துக்கு போகும்போதே ஒருவேளை என் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னோடய டீமுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க டக்குன்னு அவனை உள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. பழைய ஆர்டிஸ்ட்டே உங்களுக்கு இருக்காங்களே, உங்களுக்கு நிறைய பேர் உங்கள் ஊருக்காங்களே இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் பிளான் பண்ணிலாம் போக மாட்டேன், அவங்களாம் இருக்கவே கூடாதுன்னு தான் போவேன். ஏதாவது சிக்கலாகிடும், அப்போ அவங்களே உள்ளே வந்துடுவாங்க. அப்படி தான் வள்ளிநாயகம் உள்ளே வந்தாப்புல. வள்ளிநாயகம் எப்படி அமித்ஷார்கிட்ட மாஸ்டர் நிறைய அவார்டுகள் வாங்கினாரோ அது மாதிரி வள்ளிநாயகம் என்கிட்ட அதை பஸ்ஸின் எடுக்கும்போது நிறைய அவார்டுகள் வாங்கினார்.
அந்த விருதுகளை தான் அவங்க கொண்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவனுக்கு தெரியும் இந்த அப்போ அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவன் தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அவனோட உழைப்புக்காக தான் நிறைய ஷாட் எடுக்க ஆரம்பித்தேன். அவனை ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் அப்படியே போயிடும். அப்போ தான் படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் இவனோட முகம் தேவைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. எல்லா நாளும் ஷூட்லேயும் அவனுக்கு க்ளோஸ்அப் எடுத்துக்கிட்டே இருப்பேன், சும்மா கூப்பிட்டு அது மாதிரி அவனோட உழைப்பு பாராட்டப்படுறதில் கொண்டாடப்படுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னமோ நடிகனாக தான் தொடர்வான்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் எங்கள் பக்கமே வரமாட்டேன்றான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அவன் எங்கள் பக்கமே வரமாட்டான். அதாவது என் கூடவே இருக்கணும், அஸ்னேட் வேலை பார்ப்பாரு, ஆனால் நடிகனாக தொடங்குவார். இப்படி இதுதான் இப்போ அவனோட பிளானாக இருக்குது. வாழ்த்துக்கள். யாரோ சொன்னாங்க என்கிட்ட, அதாவது தமிழ் டைரக்டர் தமிழ் இருக்கார்ல, அவர் மிஸ் பண்ணுற படங்கள்லாம் இவருக்கு போகும், இல்லது அவர் என்ன சொல்கிறது, அவர் சினிமா விட்டார்னா இவர் ஜெயிப்பார், இல்லை இவர் சினிமாவுக்கு போயிட்டார்னா அவர் ஜெயிப்பார்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்படி ஒரு முகமாக அவன் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். அப்போ கண்ணன் எங்கள் அண்ணன் அவனும் ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்கான். அவனும் இந்த படத்தில் என்கிட்ட நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கான். ஏன்னா இவங்க நான் அவார்டு கொடுக்க முடிஞ்ச உடனே அவார்டு கொடுக்க முடிஞ்ச ஆட்கள் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் கபடி பிளேயர்ஸ் எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே இந்த அவங்க என்ன அது கபடி படமாக இருந்தாலும் சரி, அது வந்து சொல்கிறது காதல் படமாக இருந்தாலும் சரி, நம்மளை கூப்பிட்டா இப்படி தான் வேலை வாங்குவான்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேலை வாங்கினேன் அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் என் லிஸ்ட்டு நிறைய இருக்குது, அதை வேண்டாம்னு நினைக்கிறேன். பைசன் திரைப்பட குழுவினரின் நன்றி தெரிவிக்கும் விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இந்த விழாவில் பைசன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் படம் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் விளக்கங்களையும் அளித்தார். அதனை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.